This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பொரியல் பண்ணுறதுக்கு நீங்கள் 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். கேரட் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவலில் வச்சு கீழ் பக்கத்தையும் மேல் பக்கத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு துருவலில் வச்சு நம்ம சீவிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி துருவுங்க, நம்ம ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லாம் துருவி நல்லா எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, எண்ணெய் நல்லா சுடுறதோ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடனே பொரிஞ்சிடும். கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன அன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கேரட் சேர்த்துப்போம். கேரட் வந்து துருவன கேரட் இதில் சேர்த்து நல்லா இதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் கேரட்டும் நல்லா வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து கேரட் வந்து ஈஸியாக வதங்கிடும். அதனால் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப எடுத்துகிட்டு இதேமாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நிறைய பேர் நினைப்பாங்க எண்ணெய் சேர்த்தா தானே இது வதங்கணுன்ட்டு. அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலே போதும். நல்ல மிதமான தீயில இதை வேக வைக்கும்போது அடி பிடிக்காது. தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ இதை திரும்ப மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கேரட் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசி இதை ஒரு முறை நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்துக்கிட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அதில் மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொரியல் வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.